ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அவள் ரவை வச்சு தோசை ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இன்னும் 2 தான் கூட கேட்பாங்க பசங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி இட்லி தோசை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அவள் எந்த அவளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெள்ளை அவள் தான் சேர்த்துருக்கேன். கார அவள் சேர்த்தா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தோசை ரொம்ப நைஸாக பன்னு போல இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த சட்னியோட. இங்கே பாருங்கள், நான் மடித்து வச்சுருக்கேன். மெதுன்னு இருக்குது பாருங்கள், பாஞ்சு போல் இருக்குது பாருங்கள் தோசை. சூப்பராக இருக்கும் தோசை, பாஞ்சு தோசை மாதிரி இருக்குது பாருங்கள். கையில் மடிக்கணும் கூட பாருங்கள், சூப்பராக இருக்கும் தோசை. இந்த மாதிரி தோசை சுட்டு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக ஜோராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவள் எடுத்துருக்கேன். பன்னு தோசை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம மாவு அரைச்சி தோசை ரெடி பண்ணுவோன்னா குயிக்காக 15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் பன்னு தோசை. இங்கே பாருங்கள், 1 கப் அவள் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த அவலை வந்து நல்லா பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடுது, நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே எடுத்து அவல் பொடிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவல் நல்லா அரைச்சிட்டா பாருங்கள். இப்போது ஊற வச்சுருந்த தயிர், ரவை இதை எடுத்து ஜாரில் சேர்த்து இதுவும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, இங்கே பாருங்கள், இன்னும் 1 ஸ்பூன் வர்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எனக்கு அளவு தெரியும், நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்பூனால் எடுத்துக்கங்க. இந்த தோசைக்கு தகுந்த உப்பு, இன்னும் இல்லைன்னா கூட சமையல் சோடா இருக்குது இல்லைங்க, அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, தண்ணி ஜாரில் இருக்குது, தண்ணி எடுத்து சேர்த்து கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தோசை அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அப்படியே மூடி வைங்க, ஒரு 5 நிமிஷம். மாவு நல்லா புளிச்சு வரும். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 5-6 வரமிளகாய், இஞ்சி பூண்டு, பாருங்கள், தேங்காய் அந்த அளவுக்கு அரை மூடி தேங்காவை அப்படியே சேர்த்துக்குங்க. சின்னதாக பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் அந்த தேங்காயோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இது பாருங்கள், ஆற எடுத்து எல்லாமே ஜாரில் சேர்த்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பல்சு மூட்டில் அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைக்கலாம். தேங்காய் கொஞ்சம் லேட்டாகும் அரைக்கிறதுக்கு, பொட்டுக்கடலை கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுவோம். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், மல்லி இலை, பொட்டுக்கடலை, அரைக்கப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி தாளிக்க பாத்திரம் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு, 2 வரமிளகாய்,
இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. சட்னியில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரெடியாக வச்சுருக்கிறத சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி. பாருங்கள், நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. கரெக்டான அளவில் இருக்குது. உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதான் ஊற்றுறதுக்கு கரெக்டான அளவு. ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை கல் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டு அப்படியே கலக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், தோசை அழகாக பபுள்ஸாக அழகாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. மேலே இருக்கிற மாவு நல்லா வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்கேன். அப்படியே இன்னும் ஒரு செகண்டு திறந்த மாதிரியே வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுது. அப்படியே இங்கே பாருங்கள், தோசை அடியில் ப்ரௌனாக இருக்கும். சூப்பராக இருக்கும். 1 தோசை அப்படியே எடுத்துடலாம். அப்படியே எடுத்தேன். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு தோசை ஊற்றுறேன் பாருங்கள். தூக்கக்கூடாது, அப்படியே டெஸ்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. ஊற்றின உடனே மூடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. நைஸாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வச்சு அரைச்சி தோசை இட்லி ரெடி பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணு போல் இருக்கும். நைஸாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், புதுசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசைக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளி சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் அரிசி மாவு வீடியோ கூட போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா தோசை இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடித்தமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, நல்லா வறுத்துடுங்க. எள்ளு ஒரு 3 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும், தீ கம்மியாக வச்சு வறுத்துருங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். நல்ல மணமாக இருக்கும் வெந்தயம் சேர்த்தலாம் தக்காளி சட்னிக்கு. பாருங்கள்,
நல்லா வறுப்பெடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய், இங்கே பாருங்கள் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது. 3 தக்காளி, நல்லா வதங்கிட்டோம். இது பாருங்கள் புளி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம எடுத்துக்கிற காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இது பாருங்கள் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து வதக்கி வச்சுக்கணும். இந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். தக்காளி நல்லா மதிச்சு விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் பொடியை அரைச்சிட்டேன். எள்ளும் மலாட்டையும் சேர்த்து அரைக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக வாசனையாக இருக்குது. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து புளி எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு சட்னி பாத்திரத்துக்கு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் சட்னி அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, 2 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நம்ம அப்படியே சட்னியில் ரெடியாக வச்சுருக்க சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், தோசைக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. நம்ம தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ராத்திரியே கரைச்சி வச்சிட்டோம். உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருவேன் நான். இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் வச்சுருக்கேன். அரிசி மாவு உளுந்து சேர்த்து 8 மணி நேரம் புளிச்சாதான் தோசை வந்து இட்லி தோசை எல்லாம் சூப்பராக வரும். நம்ம அப்படியே தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தீட்டுங்க. நல்லா செவரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட விட்டு தோசை சுடலாம், சூப்பராக இருக்கும். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கு வரும், சூப்பராக அழகாக எடுத்துகிட்டு வரோம். நம்ம திருப்பி விட்டுடலாம் தோசை. இந்த மாதிரி நல்லா செவந்த வறுக்க திருப்பி போட்டிங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் செவந்துட்டு அப்படியே நம்ம திருப்பி வச்சிடலாம். தோசை சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். இது பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன். தோசை அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி சட்னி வச்சுருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து தோசை ஊற்றிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி. இங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.